வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஆல்ரெடி 32 வீடியோ போட்டுருக்கோம் சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது வந்து 33வது வீடியோ பாருங்க. 2023 23ல நடந்த கொஸ்டின். வாங்க நம்ம தமிழ் வீடியோ பத்தி பார்ப்போம் சரிங்களா? பாருங்க, இது 10ஆம் வகுப்பு தரம் தான். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 கொஸ்டின் தமிழ்ல 150 மதிப்பெண். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1½ மார்க்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக சரிங்களா? அதாவது எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். இந்த கொடிகட்டி பறந்தாருங்கோட உவமையை கேட்காங்க. இது வந்து புகழ் பெற்று விளங்குதல் சரிங்களா? புகழ் பெற்று விளங்குதல். நான் எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். பிளஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து மொத்தமா கொஸ்டின் பகுதியில ஒரு 25லேருந்து ஒரு 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும் சரிங்களா? அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கும், பார்க்காத பார்க்காம எக்ஸாம் எழுதுறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் உண்டு. அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் அடிங்க. ஏதாச்சும் பிழை திருத்தம் தான் நான் வந்து திருத்திக்கிடுறேன் சரிங்களா? 2வது கொஸ்டின் பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. பந்து உருண்டது என்ன வாக்கியம் கேட்டா தன்வினை வாக்கியம். பந்து உருண்டதுன்னு கேட்டா தன்வினை வாக்கியம். அடுத்து பாருங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு வந்து கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை சரிங்களா? நீ விளையாடவில்லை என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடைன்னு கேட்டா உச்சது உரைத்தல் விடை. உச்சது உரைத்தல் விடை. கால் வலிக்கிறது சரிங்களா? பாருங்க, பிறவினை சொற்றொடரை கண்டறிய. பூங்குழி பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். இது வந்து ஒரு பிறவினை வாக்கியம் சரிங்களா? இது வந்து இதெல்லாம் கற்பித்தாளா அப்படிங்கிறது கச்சிலைங்கிறது எதிர்மறையான வந்துடும். கற்றாலுங்கிறது தன்வினை வந்துடும். இது பிறவினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டா வருது சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 4வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குறை குறை. அதாவது நாய் வந்து குறைக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ரை இந்த ர. நாய் வந்து குறைக்கிறது. அளவை குறைத்தல். அதாவது ஒரு டப்பன ஒரு 1 கிலோ அல்வா போடுறதுல ஒரு 1 1½ கிலோ போயிடுச்சுன்னா அளவை குறைக்கிறது. அந்த மாதிரி. இது வந்து குறைத்தல். இந்த ரை சரிங்களா? இந்த ஐங்கொலி பிழைகள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதான் கரெக்டா இருக்கு. மத்த சொற்றோட சரியா இல்ல சரிங்களா? தஞ்சை பெரிய கோயில் ராசராசரால் கட்டப்பட்டது. இதெல்லாம் கரெக்டா வரல. இது வந்து கரெக்டா ஆப்ஷன் பி வந்து இதுல சரியான பதில். அடுத்து பாருங்க, 7வது கொஸ்டின். வினையாளன் பெயரை தேர்ந்தெடுத்துக. வாங்கிறது ஒரு வேர்ச்சொல். வாங்கிறது வேர்ச்சொல். இதுல வந்து வந்தவர் தான் ஒரு வினையாளன் பெயர். வந்தவர்ங்கிற வினையாளன் பெயர். வந்தான், வருகின்றான், வந்தார் இதெல்லாம் வராது. வந்தவர், அவர், இவர் அப்படி அதுல வந்து வினையாளன் பெயர். அடுத்து பாருங்க, பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினை முற்றை கண்டறிய. வினை முற்று கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இதுல வந்து தந்தவர்னா வினையாளன் பெயர். தந்தல்ல பேரெச்சம், தந்துன்னா வினையெச்சம். இது தருகின்றனர். இதான் வந்து கரெக்டா பொருந்தது. வினை முற்று. இதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நான் போடுற ஆப்ஷன் எல்லாமே ஒரிஜினல் ஆன்சர் கீ சரிங்களா? சிரி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் வடிவம் தருக. சிரி என்பது சிரித்தவள் சரிங்களா? சிரித்தவள். அடுத்து உன் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளன் பெயரை கண்டுபிடிய. உண்டவன் சரிங்களா? உன் என்னும் வினையாளன் பெயர் வந்து உண்டவன். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிய. வேர்ச்சொல் எப்போதும் அதாவது எப்படி இருக்குன்னா, கட்டளை பொருள்ல ஆப்போசிட் இருக்கிற நபரை பார்த்தா இருக்கும். தா என்பதன் இது தருவேன் என்பதன் வேர்ச்சொல்லுன்னு கேட்டா தா சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிய. காப்பார் என்பது வந்து கா சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை கண்டறிய. இதுதான் வந்து சரியான இது. நான் உண்ணும் பழக்கத்தை விட்டு விட்டேன். ஊன் கிடையாது. ஒண்ணு இறைச்சி சரிங்களா? எந்த ஊன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஊன் தான் இறைச்சி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை கண்டறிய. குளவி குளவி. இந்த ல வரும் பாத்துக்கோங்க. இந்த ல வந்தாலே நம்மளுக்கு தெரியும் குழந்தை சரிங்களா? ல இந்த குழந்தைக்கு வர ல. இந்த இந்த பள்ளி ஸ்கூலுக்கு வர ல வந்து வண்டு சரிங்களா? இந்த ஸ்கூலுக்கு வர ல வந்து வண்டு. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிய. லியூட்டிக் மியூசிக் கேட்டீங்கன்னா யாழிசை சரிங்களா? இது வந்து யாழிசை. 2வது பாருங்க, சேம்பர்ங்கிறது என்னது? அறை. 2வது ரோட்டிங்கிறது என்னது? மனப்பாடம். 4வது கொஸ்டின் பாருங்க, டிடக்டிக் காம்ப்ளேஷன் சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீதிநூல் திரட்டு.
நீதி நூல் திரட்டு இதுதான் சரியான இது. ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களை நீக்கிய. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். சரிங்களா? யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால்ங்கிறது, யூனிஃபார்ம்ங்கிறது சீருடை. சரிங்களா? யூனிஃபார்ம்னால சீருடை. அடுத்து வந்து ஸ்கூலுங்கிறது பள்ளி. போனால். அது பாருங்க, இதுதான் கரெக்ட்டா புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதாவது சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். இதுதான் கரெக்ட்டா இருக்கும். அடுத்து பாருங்க, வழுவுச் சொற்களை நீக்கி எழுதவுக. அதாவது குலசேகர ஆழ்வார் வித்தோ கொட்டமா என்ற ஒரு ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா, 10th புது புக்ல வந்து இருக்கு. அதாவது புக் பேக் கொஸ்டின் அப்படியே வச்சுட்டாங்க. சரிங்களா? இது வந்து புக் பேக் கொஸ்டின் ஆக்சுவலா. அதாவது குலசேகர ஆழ்வார் வித்தோ கொட்டமா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது வித்தோ கோட்டமான்னு வரும். வித்தோ கோட்டமான்னு இருக்கு. அதுல வந்து ஆண் தெய்வம்னு வருது. இது பார்த்தோன்னு தெரியுது பால் வரும். சரிங்களா? பால் வரும்னு வந்துட்டு. அடுத்து பாருங்க 2வது கொஸ்டின் பாருங்க. பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார். இத பாருங்க. பூனையார் வந்து பால் சொற்றை கண்டதும் வருகிறார். பூனையார்ங்கிறது ஒரு அஃறிணை. அஃறிணை வந்து வருகிறார்ங்கிறது மரியாதை. இது வந்து திணை வலு. சரிங்களா? திணை திணை அஃறிணை உயர்திணை வருதுல்ல அந்த திணை வலு. இத பார்த்துக்கங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? சரிங்களா? பானை உடைத்தது கண்ணன் அல்லன். சரிங்களா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இதுதான் வந்து ஒரு சரியான இது. பிழை இல்லாம கரெக்ட்டா இருக்கு. மத்தெல்லாம் வந்து அல்ல, அன்று இதெல்லாம் வந்து தவறான இது. சரிங்களா? பார்த்துக்கங்க. அல்லன் வரும். இந்த இது அல்லன் வரும். அல்லேன்னு வராது. அல்லன் வரும். இந்த வேர்ட வந்து பார்த்துக்கங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது திரும்ப திரும்ப பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். எதிர்ச்சொல்லை கண்டறிய. இன்சொல். இன்சொல் என்றோட எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா வன்சொல். ரொம்ப ஈஸி தான். விண்ணம். எதிர்ச்சொல் கண்டறிய. விண்ணம்னா இது சேதமற்ற. விண்ணம்னா என்னது? சேதமற்ற. இது வந்து வித்தியாசமா இருக்கு. இத பார்த்து வச்சுக்கங்க. விண்ணம்னா என்னது? சேதமற்ற. பால் பிளஸ் ஊரும். சேர்த்து எழுதுக. பால் ஊரும். சரிங்களா? பால் பிளஸ் ஊரும்னா பால் ஊரும். மாசற பிரித்தெழுதுக. மாசு பிளஸ் அற. சரிங்களா? மாசு பிளஸ் அற. மாசு பிளஸ் அற. இதான் சரியான பதில். 23வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. அதாவது பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள். சரிங்களா? பள்ளி மாணவர்கள். மாணவர்கள் ஒரு பத்தில திட்டமிடுகிறார்கள் கரெக்ட்டா இருக்கும். இதான் சரியான பதில். இங்க பாருங்க. பள்ளி மாணவ அறிவியல் திட்டமிடுகின்றான். இது வந்து நெறைய நபர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா திட்டமிடுகிறது ஒருமையில சிங்கிளா சொன்ன மாரி வராது. இதுதான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். விடை வகையில பாருங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுகின்றான் மறைவிடை. சரிங்களா? ஒருமை 25வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்க. இது பழம் அன்று. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஒருமை பன்மை எல்லாம். இது வந்து நல்லா தெரிஞ்சா தான் போட முடியும். கொஸ்டின் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு போட முடியும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் கால்ல வந்து நம்மள நல்லா குழப்புற கொஸ்டின். சரிங்களா? இது பழம் அன்று. இத திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் நெறைய கிடைக்கும். அதே மாரி கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதலாம். இது பழம் அன்று. சரிங்களா? அடுத்து பாருங்க. 26வது கொஸ்டின். ராமன் குகனிடம் விடு நனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கு பொருளை தருக. அதாவது கடிது. கடிதுன்னு என்னது? அதோட மீனிங் கேட்டீங்கன்னா விரைவாக. கடிதுன்னு என்னது? விரைவாக. சரிங்களா? அடுத்து பாருங்க. பொருத்தி விடை கண்டறிய. யாணர்னா நம்மளுக்கு தெரியும். யாணர்னா புது வருவாய். யாணர்னா என்னது? புது வருவாய். வாரி பாருங்க. வாரினா வருவாய். ஓதைன்னா ஓசை. ஓதைன்னு என்னது? ஓசை. முட்டாதுன்னா தட்டுப்பாடு இன்றி. சரிங்களா? இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. பார்த்துக்கங்க. அடுத்து நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரை கண்ட. நண்பா படிங்கிறது அதுக்கு ஒலித்தொடர். அதுக்கு இணையான இன்னொரு தொடர்னா கண்ணா வா. இதான் சரியான இது. சரிங்களா? மத்தெல்லாம் சரியான இது கிடையாது. கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல். கன்னி என்பது 2 அடிகள் தான். சரிங்களா? இது வந்து 9th புக்ல இருக்கு. சரிங்களா? தமிழ் விடு தூதுல இருக்கு. பார்த்துக்கங்க. கூட்டப்பெயர்கள். சரிங்களா? கல், பழம், புல், ஆடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எது கரெக்ட்டா பொருந்தும்னா, கல் குவியல். சரிங்களா? கல் குவியல், பழக்குலை, புல்கட்டு. சரிங்களா? புல்கட்டு, ஆடு மந்தை. இதான் கரெக்ட்டா பொருந்திருக்கு. அதாவது ஆப்ஷன் ஏ தான் சரியா பொருந்திருக்கு. 31வது கொஸ்டின் பாருங்க. வரிக்கை என்பது வந்து வரிக்கைன்னா அது ஒரு பலாப்பழத்தை தான் வரிக்கைம்பாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம வரிக்கைங்கிறது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நல்லா தெரியும் உங்களுக்கு. வரிக்கைன்னா பலாப்பழம். ஏன்னா அவங்க பலாப்பழம் கேரளா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமா விளையும். சரிங்களா? சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது ஒரு எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இது ஆ என்பது கரெக்ட் தான். அதோட ஆப்ஷன் பாருங்க. இல்லல்லா அப்படின்னு முடியும். எதிர்மறைங்கிட்ட இல்லல்லான்னு முடியும். வீட்டுக்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? இந்த அண்ணாவோட இதுல பாடத்துல இருக்கும். சரிங்களா? வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா?
ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 33ஆவது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பாருங்க. உரிச்சொல் குறிப்பு பண்பு என்னும் பொருட்களை தருவதில்லை. உரிச்சொல் வந்து குறிப்பு பண்பு என்னும் குறிப்பு பொருளை என்னும் பொருளை தருவதில்லைன்னு இருக்கு. அடுத்து வந்து உரிச்சொல் வந்து தனித்து வழங்கப்படும். உரிச்சொல் சால தவ நனி இதெல்லாம் உரிச்சொல்லுங்க. இதுல வந்து உரிச்சொல் வந்து குறிப்பு பண்பு தருவதில்லை என்று இருக்கு. இது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இது வந்து தரும். சரிங்களா? இது கூற்று தவறு, காரணம் தவறு. 2மே தப்புன்னு இருக்காங்க. சரிங்களா? தனித்து வழங்கப்படும் அப்படின்றாங்க. இதுவும் தப்பு. 2மே தப்பு தான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறான்னு பாருங்க. கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், உயர்திணைக்குரியவன் ஆண்பால். சரிங்களா? உயர்திணைக்குரிய ஆண்பால். 2மே கரெக்ட் தான். ஒரு ஆணை குறிப்பது தான் ஆண்பால் கரெக்ட். பெண்ணை குறிச்சா அது பெண்பால். உயர்திணை அது வந்து மனிதர்களை பற்றினால உயர்திணை தான். இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 35வது கொஸ்டின். குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய. அதாவது குரில் நெடில எதுவும் பார்த்தீங்கன்னா சிறகு வளர்தல். இந்த ரேவும் வளர்தல் கரெக்டா இருக்கு. சரிங்களா? மத்தெல்லாம் வந்து கரெக்டா பொருந்தல. சாரி ஒரு நிமிஷம். குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை. இதுல வந்து தவறான இணை கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எப்படி வருது பாத்தீங்கன்னா குரில் நெடில் மாற்றத்துல இறை ஈகை. சரிங்களா? படம் பார்த்தல், உடல் ஊன் 2 இதெல்லாம் பொருந்திருக்கு. இது வந்து சிறகு வளர்தல், வளர்த்தல் வருது. வளர்த்தல் அப்படின்னு வருது. வளர்தல் வரும். சரிங்களா? இதுல வந்து என்ன மிஸ்டேக் தெரியல கரெக்டா. ஆனா இதான் தவறுன்னு இருக்காங்க. நானும் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். சாரி. அடுத்து பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய எல்லோருக்கும் இதுல வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியன் வராது. அவன் பெரிய நண்பனாக அது வராது. அதாவது பெரிய ஓவியமாக வரைந்து வா. இதுதான் வந்து கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஷ் பிறருக்கு கொடுத்தலே கொடுத்து மகிழ்வோம். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அந்த அடைப்புக்குள்ள எது கேட்டா எனவேங்கிற வார்த்தை தான் கரெக்டா பொருந்திருக்கு. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வில் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் அவை நம் வாழ்வில் வாழ்வை வளமாக்கும் இருக்கு. அடுத்து பாருங்க. சரியான 39 கொஸ்டின். சரியான இணைப்பு சொல் எது? நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. அதாவது நேற்றிரவு மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பினன்னு வரும். சரிங்களா? அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு. இது வந்து எப்படின்னா அடுத்து கண்டினியூ என்ன வார்த்தைனா ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்கள் இணைத்து வரும் புதிய சொல் சரியானது இது வந்து இது வந்து சோளத்தட்டு அப்படின்னு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான இணையை கண்டறிய. அதாவது சரியான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியா பொருந்திருக்கு நண்பர்களே. ஆளிலை. சரிங்களா? ஆள் பிளஸ் இலை ஆளிலை. இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. இது வந்து மரக்கிளைன்னு வரும். சரிங்களா? தே பிளஸ் ஆரம் தேவாரம் ஆரம் வரும். சரிங்களா? தேவாரம் வரும். வா வரும். மணி அடின்னு வரும். சரிங்களா? மணி அடின்னு வராது. மணி அடின்னு வரும். அடுத்து வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயிலுங்கிறது வாசல். சரிங்களா? வாயில்னா நம்ம வீட்டோட முன்பக்கம் தான். அதை வந்து வாசல்ங்கிற பேச்சு வழக்கு வாசல்ன்போம். அடுத்து பாருங்க. சரியான நிறுத்த குறியுடைய தொடரை கண்டறிக. இங்க பாருங்க. இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இல்ல பாருங்க. கமா இதுல வருது, ஆச்சரியக்குரிய இதுல வருது, ஃபுல் ஸ்டாப் இதுல வருது பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரியான மறுவை எழுதுக. சரிங்களா? எந்தை என்பது வந்து தந்தை. தந்தைக்கு எந்தை இதான் மறுவு. சரிங்களா? அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இதுல வந்து எல்லாம் தவறுதலா பொருந்திருக்கு. குடந்தைங்கிறது கும்பகோணம். இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. குடந்தைன்னா கும்பகோணம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மறுவை. இதுல வந்து தவறான கொஸ்டினை ஃபுல்லா வாசிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா தவறானது கேட்டிருக்காங்க. சரியானது நானே இப்போ ஒரு முந்தின கொஸ்டின் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். சரிங்களா? தவறா சரியான்ட்டு. அதுல வந்து தவறான ஊர் பேர் மறு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உதகைன்னா உதகமண்டலம். இதுல வந்து தஞ்சைனா தஞ்சாவூர் கரெக்ட். குடந்தைனா கும்பகோணம் பார்த்தோம். இது வந்து புதுக்கோட்டைன்னு புதுகைன்னு வரும். சரிங்களா? புதுவை வராது. பார்த்துக்கங்க. திசை சொற்களை பொறுத்துக. சரிங்களா? ரூபாய் இது வந்து எப்படின்னா பழைய புக்ல கிடக்கு. இதெல்லாம் வந்து பழைய புக்ல கிடக்கு. ரூபாய் வந்து என்னதுன்னா இந்துஸ்தானி. சரிங்களா? ரூபாய் வந்து இந்துஸ்தானி. துட்டு வந்து டச் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஷார்ட்கட் நான் மனசுல வச்சிருந்தேன். அது துட்டு வந்து டச். நபர் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அரபி. சரிங்களா? நபர் வந்து அரபி. குல்லா வந்து பார்சி.
அதாவது பார்ல வந்து குல்லா போட்டு தான் போடணும்னு ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தேன் ஸ்கூல் புக் படிச்சல. இதான் கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரிங்களா? பாருங்க. இதுல வந்து எது சரியா பொருந்திருக்குன்னா, கீபோர்டு. கீபோர்டு வந்து விசைப்பலகை. சரிங்களா? கீபோர்டு வந்து விசைப்பலகை. இதான் பொருந்திருக்கு. மத்த எல்லாம் கரெக்டா பொருந்தல. சரிங்களா? அடுத்து பாருங்க 50வது கொஸ்டின். அலுவலம் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிக. ஸ்டாம்பேட். ஸ்டாம்பேட்னா என்னது? மை பொதி. சரிங்களா? மை பொதி. இத பார்த்துக்கங்க. ஸ்டாம்பேட்னா என்ன மீனிங்னு. இரட்டை கிளவி போல் டேஷ் ஒற்றுமை கூறும் பொருள் யாதென. இரட்டை கிளவி போல் வந்து ஒற்றுமை. சரிங்களா? அது வந்து இரட்டை கிளவி போல் ஒற்றுமை உவமை பெறும் பொருள்கள் வந்து இதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து தெளிவு, நகமும் சதையும் போல நட்பு, நீர்மேல் எழுதுவது போல இருந்து அது நீர்மேல் தண்ணி மேல் எழுதுதான் நிலையின்மை. மலை முகம் காணா பயிர் போல என்னது மலைமுகம், அதை வந்து மலைமுகம் காணாத வருத்தம் தான் மாதிரி தான் வரும். இது உவகைன்னு இருக்கு. 52வது கொஸ்டின் ஆப்ஷன் டி தான் தவறான பதில். அடுத்து பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல். ஊமை கண்ட கனவு என்னது? தவிப்பு. அதை சொல்ல முடியாது. ஊமை ஒரு கனவு இருந்துச்சுன்னா அது என்னது என்னது யார்ட்டையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது தவிப்புன்னு அர்த்தம். உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்த கை போல வந்து நட்பு. சரிங்களா? உடுக்கை இழந்த கை போல வந்து நட்பு. வரையா மரபின் மாறி போல. வரையா மரபின் மாறி போல வந்து மாறி வந்து ஒரு கொடைவள்ளல் மிக்கவர் மாதிரி பார்த்துக்கங்க. ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் சரியான பதில். இதுல வந்து சி தான் சரியான பதில். பார்த்துக்கங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மாணவரிடம் இந்த கவியின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினா என்ன கேட்டா அறிவினா. ஆல்ரெடி நான் வினா விடைகள் பத்தி கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் உள்ளது நடத்தியிருக்கேன். லைட்டா பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? பாருங்க வீடியோ லென்த் வீடியோல வினா விடைன்னு சொல்லி நம்ம பழைய ஓல்டு புக்ல உள்ளதை நடத்தியிருக்கேன். சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவர் யார்? இதுதான் சரியான பதில். சரியான கேள்விக்கான பதில். சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது பானையோட எப்போது நமக்கு பயன்படுகிறது. இதுதான் சரியான இது. அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்க. இதுல வந்து நீரின்றி உலக மக்கள் இயங்க முடியாது. இதுதான் சரியான இது. மத்தெல்லாம் வந்து கரெக்டா பொருந்தல. நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது. டி தான் சரியா பொருந்திருக்கு. வேர்ச்சொல்ல வந்து வினையாளன் பேரை மாத்த. படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். படித்தவர் அப்படின்னா வினையாளன் பேர். சரிங்களா? அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துங்க. இது வந்து க, கா, கோ அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட். இதுல வந்து கடவுச்சொல், காசோலை, காணொலி, அதுக்கப்புறம் எப்படின்னா தொலைநகல், முன்பதிவு. இதான் கரெக்டா பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல வந்து கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா சிங்காரம் வேளம் படத்துல கமலஹாசன் ஒரு பாட்டு எழுதேன். கக்கா கி கி கு கு கே கே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை கூட ஞாபகப்படுத்திட்டா கூட அது அழகா அடிச்சிடலாம் அகர வரிசை. அடுத்து பாருங்க வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர் இங்கிறது ஒரு சொல்லு. அந்த சொல்ல வந்து வேர்ச்சொல்லுக்கான கேட்க. தா இதான் வேர்ச்சொல்லுக்கு. இது வந்து தா தான் சரியானது. சரிங்களா? வனப்பு பொருள். வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம். இரு பொருள் தரும் சொற்களை தருக. இசைங்கிறது புகழ். இன்னொன்னு இசைவு. சரிங்களா? அடுத்து பாருங்க பிழையற்ற சொற்றொடரை கண்டறிய. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். சரிங்களா? ஏரியில் குளித்துவிட்டு எந்த ரீ வருது பாருங்க. இந்த ரீ தான் கரெக்டானது. சரிங்களா? அடுத்து குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். இந்த ஏரி இந்த இதுல இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? பாத்துக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக்க. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக்க. பாருங்க ஹியூமனிட்டி என்னது? மனித நேயம். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க மெர்சி. மெர்சின்னா என்னது? கருணை. டிரான்ஸ்பிளேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சரிங்களா? அடுத்து வந்தா லோரினா சரக்குந்து. இதெல்லாம் ஸ்கூல் புக்கு பின்னாடி இந்த கலைச்சொற்கள் வந்து இந்த ஸ்கூல் புக்கு பின்னாடி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நிறுத்த குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இதுல வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? இதுல வந்து எதுக்காண்டி நம்ம வந்து ஒற்றை மேற்கொள்ளிடுறோம். இதுல வந்து கரெக்டா ஸ்கூல் புக்ல இருக்கு. பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அதாவது பிழை நீக்கி துன்பத்தால் வராது. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். சரிங்களா? துன்பத்தை அதான் கரெக்டா புரிஞ்சிருக்கும்.
எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உதிர்த்த அப்படின்னா என்னது? மறைந்த. உதித்தனது தோன்றிய. அந்த அடுத்து ஆப்போசிட் என்னது? மறைந்த. அடுத்து பொருந்தா பேரை கண்டறிய. சரிங்களா? பொருந்தா பேர் வந்து இதுல வந்து ஔவையார், காவல் வண்டு, நப்ப சிறையார், இதுல வந்து யாரு? பெண்பால் புலவர்கள். சரிங்களா? நீலாம்பி அம்மையார் வந்து இது கூட சார்ந்தவங்க கிடையாது. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. மார்பு, அமிழ்து, நெஞ்சு, இயல்பு. சரிங்களா? இதுல வந்து நெஞ்சு தான் பொருந்தல. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. தவறான இணையை கண்டறிய. இதுல வந்து தார்னா மாலை கரெக்ட், முனிவுனா சினம் கரெக்ட், கவரிங்கிறது சாமரை, தமர்னது பகைவர் கிடையாது. இதுல வந்து தமர்னா உறவினர் வரும். சரிங்களா? இதுல வந்து நம்ம தவறானதான் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து தவறு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்ற ஒரு தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்படையாகவே திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடைய திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. இந்திரா விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. சரிங்களா? கொஸ்டின் பாருங்க, ஒரு 72லேருந்து 76 கொஸ்டின் வந்து இந்த பேராகிராஃப்ல இருந்து வரும். சரிங்களா? மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலான நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவதுன்னு கேட்டால் விழா தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, விழாக்கள் எவற்றின் வெளிப்படையாக உள்ளதுன்னு கேட்டால் விழா வந்து பண்பாட்டின் வெளிப்படையா இருந்தது. அடுத்து பாருங்க, இந்திரா விழா எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் இந்திரா விழா புகார் நகரத்தோடு தொடர்புடையது. இந்திரா விழாவின் போது தெருக்கள் பரப்பப்படுதுன்னு கேட்டால் புதுமணல் பரப்புவாங்க. இந்திரா எத்தனை நாட்கள் இந்திரா விழா நடைபெறும்? எத்தனை நாட்கள்? 28 நாட்கள். சரிங்களா? அந்த பேராகிராஃப்ல இதுக்குள்ள ஆன்சர்லாம் இருக்கும். சரிங்களா? நல்லா பேராகிராஃப் ஒரு தடவை படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் டக்குன்ட்டு. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல் பார்த்துங்க, கனக சுனை. கனக சுனைன்னா பொன் வண்ண நீர்நிலைகள். கனக சுனைனா பொன் வண்ண நீர்நிலைகள். மத வேலைகள், மத வேலங்கள் கேட்டீங்கன்னா மத யானைகள். சரிங்களா? மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவைன்னா முதிர்ந்த மூங்கில். சரிங்களா? பாத்துக்கங்க. அடுத்து பாரு, 1 பிளஸ் இனம். அப்ப எப்படி பண்ணா ஓரிடம். இதுதான் சரியானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாருங்க, இது எல்லா ஆப்ஷனும் குழப்புற மாதிரியே இருக்கும். 1 பிளஸ் இடம், ஒரு இடம் அப்படின்னு வந்துடும். ஒன்றை இடம், ஒன்றிடம். அதுல இருந்து ஓரிடம் தான் சரியான பதில். 4மே குழப்புற ஆப்ஷன் தான், பாத்துக்கங்க. அடுத்து 79வது கொஸ்டின், பிழையை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரிங்களா? ஒரு பகல். இதுதான் கரெக்டான இது. சரிங்களா? ஒரு பகல். அதாவது இந்த ஒருல வந்து ஒரு சில இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு தப்பா இருந்துச்சு. ஒரு நண்பர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாரு. அவர் கரெக்டா தான் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த கொஸ்டின் வந்து ஒருல வந்து கொஸ்டினே தப்பா கொடுத்தான். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் கலவை சொற்றொடராக மாற்றுக. சரிங்களா? அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். இது வந்து அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். இதுதான் சரியானது. சரிங்களா? 81வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பற்றில் நுனியில் சுருங்கிய காய்ந்தது சூம்பல். நுனியில் சுருங்கிய காய்ந்து சூம்பல். இதுல வந்து தேவநாய பானா சொன்ன இது அழகா இருக்கும். 10ஆம் கிளாஸ் புது புக்ல இதெல்லாம் கிடக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, 82வது கொஸ்டின், சரியான தமிழ் சொல்லை கண்டறிய. ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர். சரிங்களா? இது வந்து பண்டைய இலக்கியம். இதுல வந்து பண்டைய இலக்கியம். அடுத்து பாருங்க, கலை சொற்களை பொறுத்துக. பைலோசாப்பியர். சரிங்களா? பைலோசாப்பியர் என்னது? மீட்டுருவாக்கம். அடுத்து பாருங்க, பிலீஃப்னா நம்பிக்கை. பிலீஃப்னா என்னது? நம்பிக்கை. ரினைசன்சி. ரினைசன்சி என்னது? மறுமலர்ச்சி. ரவி வேல்யூஷம் அப்படின்னா சாரி, ஒரு நிமிஷம் தப்பா சொல்லிட்டேன் நண்பர்களே. சாரி, இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். திரும்ப சொல்றேன். அதாவது பைலோசாப்பியர்னா மெய்யியாளர். சரிங்களா? பைலோசாப்பியர்னா மெய்யியாளர். பிலீஃப்னானது நம்பிக்கை. பிலீஃப்னா நம்பிக்கை. அடுத்து 2 பாருங்க, ரினைசன்ஸ்னானது மறுமலர்ச்சி. சரிங்களா? மறுமலர்ச்சி. ரிவி வேல்யூஷன்னா மீட்டுருவாக்கம். ரிவி வேல்யூஷனா மீட்டுருவாக்கம். இது ஸ்கூல் புக்ல இருக்கு. நான் தான் கொஞ்சம் டிப்ரெஷன், வேற ஒன்றும் கிடையாது. விடை வகைகள். சரிங்களா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு வந்து போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் கேட்டா நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு வந்து போவேன் என்று விடை உடன்பட்டு கூறுதல் கேட்டா நேர்விடை. குரில் நெடில் மாற்றம் இருந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய. கனகம், கானகம். சரிங்களா? கனகம்னா பொண்ணு, கானகம்னா காடு. சரிங்களா? கனகம்னா பொண்ணு, கானகம்னா காடு. பல வேலை டென்ஷன் அப்படியெல்லாம் இருக்க போய் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டு, வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டாக வரும். சரிங்களா?
அழகு இரு பொருள் தருக. அழகுன்னா வனப்பு. சரிங்களா? இன்னொன்னு அணி. அழகுனானது வனப்பு, அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் திங்கள்னானது சந்திரன். அதாவது சந்திரனை குறிக்கிறது. இன்னும் திங்கள்னானது மாதம். இரு பொருள் சுட்டுக. பார்னானது பார்த்தல். பார்னா உலகம். அடுத்தது பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை வந்து மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரிங்களா? மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. சரிங்களா? எது வந்து கரெக்டா வினாச்சொல் அமைஞ்சிருக்குன்றா தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தமிழகத்தின் முதலமைச்சர் இப்போதைக்கு விஜய். சரிங்களா? விஜய் அண்ணா. விஜய்ன்னு சொல்லி தவறுதலா சொல்லிட்டேன். விஜய் அண்ணா. தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இதுக்கேற்ற வினா பார்த்தீங்கன்னா, பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றார்? இதான் வந்து சரியா விடைக்கேற்ற வினா. அடுத்து 92ஆம் கொஸ்டின் பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்துக. இது எப்படி நடந்தது? சரிங்களா? இது எப்படி நடந்தது? இதான் கரெக்டா இருக்கு. மத்ததெல்லாம் கரெக்டா இல்ல. சரிங்களா? உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை கண்டறிங்கன்னா உறங்கு. சரிங்களா? உரெல்லாம் வராது. சரிங்களா? பார்த்துக்கங்க. வேறு சொல்லுன்னு கேட்டா எப்போதும் கட்டளை ஆப்போசிட்ல கட்டளை பொருள் இருக்கும். உறங்கு அப்படிதான் கரெக்டா இருக்கு. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய. நானும் அவனும் உள்ளே சென்றோம். சரிங்களா? நானும் அவனும் உள்ளே சென்றோங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க. எனக்கு மிதிவண்டியானா ரொம்ப ஆசை. இது 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 தவறுது. சரிங்களா? அடுத்து பாருங்க. மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா? இது வந்து குழப்பமா இருக்கு. சரிங்களா? இதுவும் தப்பு. ஏன் முடியாது? இது 2 தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏன் எது தவறான நிறுத்த குறியிடற்ற தொடர்? அதாவது எது வந்து தப்பா இருக்குன்னு கேளுங்க. கார்மேகம் கடினமாக உழைத்தால் அதனால் வாழ்வில் இது வந்து தப்பா. இது பார்த்தோன்னே தெரியலாம். இதுல இந்த இடத்துல இது வராது. அப்போ இதுதான் தவறு. மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. சரிங்களா? நிறுத்த குறிகளை அறிதல் எது சரியானது? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதான் வந்து 96 பி தான் சரியான பதில். ஆன்சர்னா விடை. ஆன்சர்னா விடை. சரிங்களா? மற்றபடி நேர் விடை சரியான விடையெல்லாம் போட்டுறாதீங்க. ஆன்சர்னா விடை. சரியான இணைவி தேர்ந்தெடுத்தது. இது வந்து கிராமம்னா ஊரு, ஹாஸ்பிட்டல்னா மருத்தகம், கூசினா சமையலறை. இதுல வந்து இதுனா கூசினி தான் சரியான இதுன்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது 98 கொஸ்டின். தெரிஞ்சவங்க கொஞ்சம் கரெக்டாக கமெண்ட் அடிக்கலாம். இதில் வந்து ஊர், ஹாஸ்பிட்டல், நிபுணர்ன்னு இருக்கு. இதில் வந்து சரியான இது வந்து கூசினி சமையல் இருக்கு. ஸ்கூல் புக்கில் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட். எனக்கு இதில் எங்கேயும் ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி இல்லை. அடுத்து பாருங்க. இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை. சரிங்களா? திறன் அட்டைங்கிறது கரெக்டான இது. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை என்னன்னு கேட்டால் மறைவிடை. சரிங்களா நண்பர்களே? இதில் 100 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து எக்கனாமிக் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் பாலிட்டி தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தர்லால் பகுனா. இது வந்து ஜிகேலாம் வீடியோ. நான் வந்து ஜிகேல வீடியோலாம் தனித்தனியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரி தனியாக, எக்கனாமிக் தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து பாலிட்டி வரும். சரிங்களா? பாலிட்டி தனியாக வீடியோ வரும். அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் வீடியோ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சரிங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.